Good morning students, I am Jayaraman from Trinity Academy. I am Zoology Master. Now we are going to discuss about chapter 8 Microbes in Human Welfare. இந்த லெசனில் நம்ம பார்ட் 2 வீடியோ Microbes in Industrial Products. Microbes in Industrial Products. இது வந்து பார்ட் 2 வீடியோ. சரிங்களா? சரி, மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்ன? தொழிற்சாலைகளில் சில பொருட்கள் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, அந்த தொழிற்சாலைகளில் எப்படி மைக்ரோப்ஸை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் நாம் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதுதான் மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ். சரி, மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்டு டு சிந்தசைஸ் எ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வேல்யூபிள் டு ஹியூமன் பீயிங்ஸ். அதாவது மைக்ரோப்ஸை வந்து எதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, மனிதனுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய சில பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. அந்த பொருட்களில் மைக்ரோப்ஸை பயன்படுத்துகிறாங்க. ப்ராடக்ட்ஸ் லைக் பெவரேஜஸ். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, பெவரேஜஸ் அப்படின்னா பானங்கள் கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி பெவரேஜஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் தயாரிக்கிறாங்க. ஆர்கானிக் ஆசிட், கரிம அமிலம் தயாரிக்கப்படுது. அமினோ அமிலங்கள் தயாரிக்கிறாங்க. விட்டமின்ஸ், அப்புறம் பயோஃபியூல்ஸ். அதாவது பயோஃபியூல்ஸ் அப்படின்னா உயிர் எரிபொருள். பயோஃபியூல்ஸ், சிங்கிள் செல் புரோட்டீன், அப்புறம் என்சைம்ஸ், ஸ்டீராய்ட்ஸ், வேக்சின்ஸ், தென் பார்மாசூட்டிக்கல் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது மெடிசன்ஸ், மருந்து பொருட்கள், எக்ஸட்ரா. இத்தனை விதமான பொருட்கள் தயாரிக்கப்படுது. ஸோ தே ஆர் ப்ரொடியூஸ்டு இன் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாமே எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் ரெக்வயர்ஸ் க்ரோயிங் மைக்ரோப்ஸ் இன் வெரி லார்ஜ் வெசல்ஸ் கால்டு ஃபெர்மெண்டார்ஸ். அதாவது அதிகமான பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க தொழிற்சாலைகளில். அதுக்கு அதிகமாக என்ன தேவைன்னா, அதிகமான மைக்ரோப்ஸ் தேவைப்படுது. அப்போ அந்த மைக்ரோப்ஸை நம்ம வளர்க்குறதுக்கு ஃபெர்மெண்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லார்ஜ் வெசல் பயன்படுத்துகிறாங்க. புரியுதா? அப்போ மைக்ரோப்ஸை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வெசல்னால் பாத்திரம், அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு வெசலை பயன்படுத்துகிறாங்க. இந்த வெசலுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபெர்மெண்டார்ஸ். 2 மார்க்கில் கேட்பாங்க, ஃபெர்மெண்டார்ஸ். வாட் இஸ் ஃபெர்மெண்டார்? ஏ ஃபெர்மெண்டார், அதுக்கு இன்னொரு பேர் பயோரியாக்டர் அப்படின்னு பேர். ஃபெர்மெண்டார்னு சொல்லலாம், ஆர் பயோரியாக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏ ஃபெர்மெண்டார் இஸ் ஏ க்ளோஸ்டு வெசல் வித் அடிக்குவேட் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஏரேஷன், ஏஜிடேஷன், temperature, pH control and drain or overflow vent to remove the waste biomass of cultured microorganisms along with their products. அதாவது இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஃபெர்மெண்டார் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கும். அந்த வெசல் ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன, அந்த ஃபெர்மெண்டாரில் என்னென்ன வசதி இருக்கும் அப்படின்னா, ஏரேஷன், காற்று போகிற மாதிரி ஏரேஷன் இருக்கும். எஜிடேஷன் அப்படின்னா கலக்குதல், எஜிடேஷன். அப்புறம் டெம்பரேச்சர்,
அந்த டெம்பரேச்சர் அதுக்கு அந்த வெசலுக்கு போதுமான டெம்பரேச்சர் கிடைக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க. பிஹெச் போதுமான அளவு கிடைக்கிற மாதிரி செஞ்சுருப்பாங்க, பிஹெச் கண்ட்ரோல். அண்டு ட்ரெயின் ஆர் ஓவர்ஃப்ளோ வெண்ட் டு ரிமூவ் த வேஸ்ட் பயோமாஸ். ட்ரெயின் ஆர் ஓவர்ஃப்ளோ அப்படின்னா ஒன்று அதுக்குள்ளார அந்த ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி வசதி இருக்கும். வெண்ட் டு ரிமூவ் த வேஸ்ட் பயோமாஸ், ரிமூவ் த வேஸ்ட் பயோமாஸ் ஆஃப் கல்ச்சர்டு மைக்ரோ ஆர்கானிசம். அதில் நம்ம கல்ச்சர் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் வந்து என்னது வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு தனி வழி இருக்கும். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அலாங் வித் தேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுக்கு பேர் தான் ஃபெர்மெண்டார். அப்போ ஃபெர்மெண்டார் அப்படிங்கிறது என்னது, அது ஒரு லார்ஜ் வெசல். சரியா, அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன். அடுத்து என்னது, ஆன்டிபயோட்டிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன? ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் which can kill or retard the growth of other disease causing microbes even in low concentration. அப்போ ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சில நுண்ணுயிர்களிலிருந்து எடுக்கிறாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், சில நுண்ணுயிர்களிலிருந்து தயாரிக்கிறாங்க இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ். இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? விச் கேன் கில் ஆர் ரிட்டார்ட் த க்ரோத் ஆஃப் அதர் டிசீஸ். சில நோய்களை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை கொல்றதுக்கு இதை பயன்படுத்தலாம். சில நோய்களை உருவாக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை கொல்வதற்கு இதை பயன்படுத்தலாம். அல்ல அந்த நோய்களினுடைய அந்த நுண்ணுயிரிகளினுடைய வளர்ச்சியை குறைப்பதற்கு இதை பயன்படுத்தலாம். ஒன்று நோய் கிருமிகளை கொல்லும், அப்படி இல்லைன்னா அதனுடைய வளர்ச்சியை குறைக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஒரு குறைவான கான்சன்ட்ரேஷனில் பயன்படுத்தலாம் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை. ஸோ இது வந்து 2 மார்க்கில் கேட்கலாம், வாட் இஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ்? ஆன்டிபயோட்டிக் மீன்ஸ் எகென்ஸ்ட் லைஃப். அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? எகென்ஸ்ட் லைஃப்னா உயிருக்கு எதிரானவை, சில உயிர்களுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய மருந்து பொருளுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் யூஸ்டு டு ட்ரீட் டிசீசஸ் சச் அஸ் பிளேக்கு, மெனின்ஜைட்டிஸ், டிப்தீரியா, சிஃபிலிஸ், லெப்ரசி, டியூபர்குலோசிஸ் எக்ஸெட்ரா. ஆன்டிபயோட்டிக்ஸை எதுக்கு எதிராக கொடுக்கலாம் அப்படின்னா பிளேக் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, பிளேக் படிச்சிருக்கோம். அந்த நோய்க்கு எதிராக கொடுக்கலாம் பிளேக். மெனின்ஜைட்டிஸ் மூளை உறை வீக்கம் அப்படின்னு பேர். மெனின்ஜைட்டிஸ்னானது மூளை உறை வீக்கம். டிப்தீரியா குரல்வளை நோய். சிஃபிலிஸ் இது வந்து ஒரு எஸ்டிடி சிஃபிலிஸ். லெப்ரசி தொழுநோய், அதாவது லெப்ரசி அப்படின்னா குஷ்டவியாதி லெப்ரசி. டியூபர்குலோசிஸ் டிபி. இந்த மாதிரி நோய்களுக்கு எதிராக இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம கொடுக்கலாம். செல்மன் வேக்ஸ்மேன் discovered streptomycin and was the first to use the term antibiotic in 1943. அப்போ முதல்ல செல்மன் வேக்ஸ்மேன் தான் ஸ்ட்ரெப்டோமைசின் கண்டுபிடிக்கும்போது ஸ்ட்ரெப்டோமைசினை கண்டுபிடிச்சார். செல்மன் வேக்ஸ்மேன், புரியுதா? அவர் தான் முதல்ல ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை இவர் தான் பயன்படுத்தியிருக்கிறார். செல்மன் வேக்ஸ்மேன் டிஸ்கவர்ட் ஸ்ட்ரெப்டோமைசின் கண்டுபிடிச்சது யார்? செல்மன் வேக்ஸ்மேன். 1 மார்க். அண்ட் வாஸ் த ஃபஸ்ட் டு யூஸ் த டேர்ம் ஆன்டிபயோட்டிக். இவர் தான் ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். எப்போ? இன் 1943 பயன்படுத்தியிருக்கிறாரு. While working on Staphylococcus bacteria, Alexander Fleming observed a green mold growing in one of his unwashed culture plates around which Staphylococcus could not grow. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்டெஃபெலோகாக்கி பாக்டீரியாவை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்டெஃபெலோகாக்கி
பாக்டீரியாவை ஒரு மீடியத்தில் கல்ச்சர் பண்ணுறாரு. ஒரு பிளேட், கல்ச்சர் பிளேட்டுன்னு பேர். அந்த கல்ச்சர் பிளேட்டில் ஸ்டெஃபலோகாக்கி பாக்டீரியாவை என்ன பண்ணுறாரு, அந்த பிளேட்டில் கல்ச்சர் பண்ணுறாரு. அப்போ அது சுற்றிலும் அந்த பிளேட்டில் ஓரமாக எது அதிகமாக வளர்ந்துச்சு அப்படின்னா க்ரீன் மோல்ட் அப்படிங்கிற ஒரு பூஞ்சை அதில் வளர்ந்துச்சு. அந்த பிளேட்டில் சுற்றிலும் வளர்ந்துருந்தது. புரியுதுங்களா? அது வந்து ஒரு அன்வாஷ்டு கல்ச்சர் பிளேட், சரியாக சுத்தம் பண்ணாத ஒரு கல்ச்சர் பிளேட்டில் ஸ்டெஃபலோகாக்கி பாக்டீரியாவை வளர்த்துட்டு இருக்கும்போது அந்த பிளேட்டை சுற்றிலும் க்ரீன் மோல்ட் அப்படிங்கிற ஒரு விதமான பச்சை நிறமான பூஞ்சை அதில் வளர்ந்துருந்தது. He found that it was due to chemical produced by the mold and he named it as penicillin. He found that it was due to chemical produced by the mold and he named it as penicillin. அப்போ என்ன ஆச்சு, அந்த க்ரீன் மோல்ட் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணினதை இவர் பார்த்தாரு. அந்த கெமிக்கலுக்கு பேர் என்ன, பெனிசிலின் அப்படின்னு பேர் கொடுத்தாரு. யார், அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து அந்த க்ரீன் மோல்ட்டிலிருந்து உருவான ஒரு கெமிக்கலுக்கு பேர் பெனிசிலின் அப்படிங்கிற நேமை இவர் தான் கொடுத்துருக்கிறாரு. which was the first antibiotic discovered by Alexander Fleming in 1926. இவர் தான் முதல்ல கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் எது அப்படின்னு பார்த்தோம்னா பெனிசிலின். சரிங்களா? பெனிசிலின் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக். இவர் தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் 1926 கண்டுபிடிச்சார். அப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் தான் ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. பென்சிலின் இஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஃபங்கை பென்சிலியம் நொட்டேட்டம் அண்டு பென்சிலியம் கிரைசோஜீனம். இந்த பென்சிலின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து எதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா பென்சிலியம் நொட்டேட்டம் அண்டு பென்சிலியம் கிரைசோஜீனம் அப்படிங்கிற ஃபங்கையிலிருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்சார். ஒன் மார்க்கில் கேட்பாங்க, பென்சிலியம் நொட்டேட்டம் அண்டு பென்சிலியம் கிரைசோஜீனம். இட் இஸ் பாக்டீரிசைடல் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் தட் கில் பாக்டீரியா, அதாவது பாக்டீரியாவை கொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு பேர் பாக்டீரிசைடல் அப்படின்னு பேர். இன் ஆக்ஷன் அண்ட் இன்ஹிபிட்ஸ் த சிந்தசிஸ் ஆஃப் பாக்டீரியல் செல் வால். இது என்ன பண்ணும், இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாக்டீரியாவுடைய செல் வால் உற்பத்தி ஆகிறத தடுக்கும். இந்த மருந்து போய் பாக்டீரியாவினுடைய செல் வால் உற்பத்தியை தடுக்கும். புரியுதா? அடுத்தது பென்சிலின் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் ஆஸ் த கியூன் ஆஃப் ட்ரக்ஸ், மருந்துகளின் ராணி அப்படின்னு பென்சிலினை அழைக்கிறாங்க. பென்சிலின் எப்படி அழைக்கப்படுது, கியூன் ஆஃப் ட்ரக்ஸ். ஒன் மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் இட்ஸ் a full potential as an effective antibiotic was established much later by Ernest Chain and Howard Florey when they treated the wounded soldiers in World War II with penicillin. இது வந்து அதிக எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல், அதிக எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மெடிசின் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பிறகு எர்னஸ்ட் செயினும் ஹோவர்ட் ஃப்ளோரி இவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேர்ல்டு வார் செகண்ட் நடக்கும்போது அங்கே நிறையா சோல்ஜருக்கு காயம் ஏற்பட்டுச்சு. அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்கு இந்த பென்சிலின் அப்படிங்கிற மருந்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க இவங்கெல்லாம். யார்? எர்னஸ்ட் செயின், ஹோவர்ட் ஃப்ளோரி. இவங்கெல்லாம் வேர்ல்டு வார் 2 நிறையா காயமடைந்த சோல்ஜருக்கு பென்சிலின் அப்படிங்கிற மருந்தை பயன்படுத்தினாங்க. ஃப்ளெமிங், செயின் அண்ட் ஃப்ளோரி வேர் அவார்டட் த நோபல் பிரைஸ் இன் 1945 ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் பென்சிலின்.
அப்போ இந்த பென்சிலினை கண்டுபிடிச்சதுக்காக 1945 நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது. யாருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க? ஃப்ளெமிங்கு, செயின், ஃப்ளோரி, இவங்க 3 பேர்த்துக்கும் நோபல் பிரைஸ் கிடைச்சிது. Antibiotics is the property of antibiotics to kill microorganisms. அதாவது ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படிங்கிறது நுண்ணுயிர்களை கொல்லக்கூடிய பண்புடையது. ஆன்டிபயாட்டிக்ஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ் டு கில் மைக்ரோ ஆர்கானிசம். நுண்ணுயிர்களை கொல்லக்கூடியவை அப்படின்னு சொல்லலாம். அதான் ஆன்டிபயோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டிபயோசிஸ் மீன்ஸ் நுண்ணுயிர்களை கொல்லக்கூடிய ஒரு மருந்து. அடுத்தது ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் அகேன்ஸ்ட் எ வைடு ரேஞ்ச் ஆஃப் டிசீஸ் காசிங் பாக்டீரியா. பாக்டீரியாவால் உற்பத்தி செய்யக்கூடிய அதிகப்படியான நோய்களை, மிகப்பெரிய நோய்களை, அதற்கு எதிராக செயல்படக்கூடிய மருந்துக்கு பேர் ப்ராட் ஸ்பெக்ட்ரம். அப்போ பாக்டீரியாவால் உருவாகக்கூடிய அதிகப்படியான நோய்களுக்கு எதிராக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் பேர் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னா என்ன? நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ஆக்டிவ் அகேன்ஸ்ட் எ செலக்டட் குரூப் ஆஃப் பேக்டீரியல் டைப்ஸ். இது பாக்டீரியாவால் உற்பத்தி செய்யக்கூடிய அதாவது செலக்டடாக சில பாக்டீரியாவை மட்டும் இது அழிக்கும். அதுக்கு எதிராக இது செயல்படும். புரியுதுங்களா? தே ஆர் ஆக்டிவ் எகென்ஸ்ட் எ செலக்டட் குரூப் ஆஃப் பேக்டீரியல் டைப்ஸ். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சில வகை பாக்டீரியாவை மட்டும் இது அழிக்கக்கூடியது. அப்படி அழித்தா அதுக்கு பேர் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக்ஸ். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம்னா அதிகமான பாக்டீரியாவை அழிக்கும், அதிகமான பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய அதிகமான நோய்களை அழிக்கக்கூடியது. நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா சில பாக்டீரியா வகைகளை மட்டும் அழிக்கக்கூடியது. இது பேர் நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது டெட்ராசைக்ளின். டெட்ராசைக்ளின் அப்படின்னா என்ன? டெட்ராசைக்ளின் இஸ் எ ப்ராட் ஸ்பெக்ட்ரம். இது எந்த வகை? ப்ராட் ஸ்பெக்ட்ரம் பேக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயாட்டிக். பேக்டீரியோஸ்டாட்டிக்னா என்ன? ஆன்டிபயாட்டிக்ஸ் தட் லிமிட் த growth ஆஃப் பாக்டீரியா. லிமிட் த growth ஆஃப் பாக்டீரியா. அப்போ அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியாவுடைய வளர்ச்சியை குறைக்கும். அப்போ பாக்டீரியாவுடைய வளர்ச்சியை குறைச்சா அது பேர் பாக்டீரியோஸ்டாட்டிக் அப்படின்னு பேர். பாக்டீரியாவின் வளர்ச்சியை மட்டுப்படுத்துதல் அல்லது குறைத்தல். அப்படி குறைச்சா அது பேர் என்னது? பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லலாம். தட் இன்ஹிபிட்ஸ் மைக்ரோபியல் புரோட்டீன் சிந்தசைஸ். அதை தவிர இந்த டெட்ராசைக்ளின் என்ன பண்ணும் அப்படின்னா நுண்ணுயிர்களின் புரத உற்பத்தியை தடுக்கும். இன்ஹிபிட்ஸ் மைக்ரோபியல் புரோட்டீன் சிந்தசைஸ். புரியுதுங்களா? அதாவது நுண்ணுயிர்களில் உருவாகக்கூடிய புரதத்தை தடுக்கும், புரதத்தினுடைய உற்பத்தியை தடுக்கக்கூடியது. இதுக்கு பேர் டெட்ராசைக்ளின். இந்த டெட்ராசைக்ளின் மட்டும் 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்தது குளோர் டெட்ராசைக்ளின். குளோர் டெட்ராசைக்ளின் அப்படின்னா என்ன? குளோர் டெட்ராசைக்ளின் இஸ் த ஃபஸ்ட் ஆன்டிபயாட்டிக் ஆஃப் திஸ் குரூப். இந்த வகையில் குளோர் டெட்ராசைக்ளின் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆன்டிபயாட்டிக்னு சொல்கிறாங்க. ஐசோலேட்டட் ஃப்ரம் த கல்ச்சர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஆரியோஃபேசியன்ஸ். அதாவது ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஆரியோஃபேசியன்ஸை கல்ச்சர் பண்ணி அதிலிருந்து பிரித்து எடுத்துருக்குறாங்க இந்த குளோரோ டெட்ராசைக்ளின். குளோர் டெட்ராசைக்ளினை பிரித்து எடுத்துருக்குறாங்க. சரியா? அடுத்தது ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்னா என்ன? ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிறது ஸ்ட்ரெப்டோமைசின் இஸ் எ ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக். இது ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக் வகையை சார்ந்தது. ஐசோலேட்டட் ஃப்ரம் தி ஆக்டினோமைசஸ் ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரிசியஸ். புரியுதுங்களா? இது எதிலிருந்து ஐசோலேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆக்டினோமைசட்ஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர்களிடமிருந்து பிரித்து எடுத்துருக்கிறாங்க. அப்புறம் ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரேசியஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர்களிலிருந்து பிரித்து எடுத்துருக்கிறாங்க.
It is bactericidal against both gram positive and gram negative bacteria. இதுக்கு இந்த மருந்து எதுக்கு எதிராக செயல்படும் அப்படின்னா பாக்டீரியாவை கொல்லக்கூடியது. பாக்டீரிசைடல் மீன்ஸ் பாக்டீரியாவை அழிக்கக்கூடியது. எந்த மாதிரியான பாக்டீரியாவை அழிக்கும்? போத் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவை இது அழிக்கும். கிராம் பாசிட்டிவ்னா என்ன, கிராம் நெகட்டிவ்னா என்ன? கிராம் பாசிட்டிவ் அப்படின்னா நாம் ஒரு ஸ்டெயின் ஒரு கலரை கொடுத்தோம் அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் கிராம் பாசிட்டிவ். நாம் கொடுக்குற கலரை அதை அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. சரியா? அப்போ 2 விதமான பாக்டீரியாவையும் இது அழிக்கும், இந்த ஸ்ட்ரெப்டோமைசின். சரியா? அதனால் இது பேர் பாக்டீரிசைடல்னு சொல்கிறோம். எஸ்பெஷலி அகென்ஸ்ட் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் எதுக்கு எதிராக செயல்படுத்தப்படுது? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். டிபியை உருவாக்குற பாக்டீரியாவுக்கு பேர் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இதுக்கு எதிராக நம்ம இந்த ஸ்ட்ரெப்டோமைசினை பயன்படுத்தலாம். அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் சச்சஸ் எரித்ரோமைசின், குளோரோமைசிட்டின், கிரைசியோஃபுல்வின், நியோமைசின், கெனாமைசின், பேசிட்ராசின் எக்ஸெட்ரா ஆர் ஆல்சோ ஐசோலேட்டட் ஆஸ் மைக்ரோபியல் ப்ராடக்ட்ஸ். இதுவும் சம் டைப் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். சரியா? இது கேட்பாங்க 2 மார்க்கில். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் சொல்லலாம். இதுவும் நுண்ணுயிரிகளிலிருந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ். சில நுண்ணுயிரிகளின் மூலமாக உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. இது ஆன்டிபயோட்டிக்ஸினுடைய டைப்ஸ். அடுத்தது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா உயிர் எதிர்ப்பொருள் எதிர்ப்பு திறன் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது antibiotic resistance occurs when bacteria develop the ability to defeat the drug designed to kill or inhibit their growth. இப்போ நம்மளுடைய உடலுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்துகிறோம். ஒரு ஆன்டிபயோட்டிக்கை பயன்படுத்துகிறோம். இந்த ஆன்டிபயோட்டிக்கு எதிராக நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எபிலிட்டி அது உற்பத்தி பண்ணும். பாக்டீரியா அது ஒரு எபிலிட்டியை வளர்த்துக்கும். எதுக்கு எதிராக? நாம் செலுத்தின ஆன்டிபயோட்டிக்கு எதிராக அது ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கும். அப்போ நாம் கொடுத்த அந்த ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பாக்டீரியாவை அழிக்க முடியாத போயிடும். நாம் செலுத்தின அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த பாக்டீரியாவை அழிக்க முடியாத அளவுக்கு அதனுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்திக்கும், அதனுடைய திறமையை அதிகப்படுத்திக்கும். இதனால் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் இன்ஜெக்ஷன் பண்ணாலும் நோ யூஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பேர் தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஒரு பாக்டீரியா நாம் செலுத்தின ஆன்டிபயோட்டிக்கு எதிராக ஒரு எபிலிட்டி அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், ஒரு எதிர்ப்பு திறனை அது வளர்த்துக்கும். அதனால் நாம் ஆன்டிபயோட்டிக் செலுத்தினாலும் அதனால் எந்த பயனும் கிடையாது. இதுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அக்யூட் த்ரெட் டு பப்ளிக் ஹெல்த். இது இப்போ இந்த மாதிரி அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பாடியில் அந்த பாக்டீரியா வளர்த்துக்குச்சு அப்படின்னா இது ரொம்ப ஆபத்தானது. புரியுதா? மக்கள்கிட்ட இது ரொம்ப பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆக்சிலரேட்டட் பை த மிஸ்யூஸ் அண்ட் ஓவர் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் புவர் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல். அதாவது இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் எதனால் உற்பத்தி ஆகுது அப்படின்னா தவறாக பயன்படுத்தக்கூடிய மருத்துவர்களால். சில பேர் டாக்டருக்கே படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட போய் ஊசி போடுவாங்க. அப்போ அவங்க தவறாக அந்த ஆன்டிபயோட்டிக்கை பயன்படுத்துகிறாங்க, அதான் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று அதிகமாக ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுத்துட்றது, புரியுதா? ஒன்று அதிகமாக ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுக்கறது, ஓவர் டோஸ் கொடுக்கறது, ஆஸ் வெல் அஸ் புவர் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல். அதாவது இன்ஃபெக்ஷன் ரொம்ப குறைவாக தான் ஆகிருக்கும். இன்ஃபெக்ஷன் ரொம்ப குறைவாக ஆகியிருந்தாலும் அவங்களுக்கு தெரியாத அதிகமான டோஸை கொடுக்கறது ஆன்டிபயோட்டிக்கை. அதனால் அந்த கொடுத்த ஆன்டிபயோட்டிக்கு எதிராக
அந்த அவங்க உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன பண்ணும், எதிர்ப்பு சக்தியை அது உற்பத்தி பண்ணிக்கும். சரியா? ஆன்டிபயோட்டிக்ஸ் should be used only when prescribed by a certified health professional. முக்கியமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் யார் மூலமாக பயன்படுத்தப்படணும் அப்படின்னா, முறைப்படி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, முறைப்படி டாக்டர் படிச்சிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் உடைய டாக்டர் மூலமாக தான் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அந்த டாக்டருக்கு தான் தெரியும், முறைப்படி படித்த டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை எப்படி எந்த டோஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். அதனால் அவர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம படிக்காத சில போலி டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் நம்ம இன்ஜெக்ஷன் எதுவும் பண்ணிடக்கூடாது. When the bacteria become resistant, antibiotics cannot fight against them and the bacteria multiply. அப்போ என்னாகும் அப்படின்னா, பாக்டீரியா பிகம் ரெசிஸ்டன்ட், அதுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைச்சிரும், பாக்டீரியாவுக்கு எதிர்ப்பு திறன் கிடைச்சிரும். அதனால் என்ன பண்ணது, நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் போய் பாக்டீரியாவை எதுவும் பண்ணாது, அது கூட ஃபைட் பண்ண முடியாது. அதனால் பாக்டீரியா நல்லா மல்டிப்ளை ஆகிரும், பாக்டீரியா அதிகமாக மல்டிப்ளை ஆகும். நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ப்ரிஃபர்டு ஓவர் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸ். எப்பவுமே ஒரு டாக்டர், நல்லா தெரிஞ்ச டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேரோ ஸ்பெக்ட்ரத்தை தான் செலக்ட் பண்ணுவாங்க. நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸை தான் அதிகமாக செலக்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ப்ராட் ஸ்பெக்ட்ரத்தை அதிகமாக செலக்ட் பண்ண மாட்டாங்க. சரியா? ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது அதிகமான பாக்டீரியாவை, அதிகமான நோய்களை அழிக்கக்கூடிய திறன் உண்டு ப்ராட் ஸ்பெக்ட்ரத்துக்கு. ஆனால் நேரோ ஸ்பெக்ட்ரம் செலக்டிவாக சில பாக்டீரியா மட்டும் தேர்ந்தெடுத்து அழிக்கும். அதுதான் நேரோ ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். அப்போ டாக்டர் எப்பவுமே எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா தே எஃபெக்டிவ்லி அண்ட் அக்யூரேட்லி டார்கெட் ஸ்பெசிஃபிக் பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஆர் லெஸ் லைக்லி டு காஸ் ரெசிஸ்டன்ஸ். அதனால் என்னது அப்படின்னா, இந்த நேரோ ஸ்பெக்ட்ரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது என்ன பண்ணும், ஒரு ஸ்பெசிஃபிக் மைக்ரோ ஆர்கானிசத்தை அது என்ன பண்ணும், தேர்ந்தெடுத்து கில் பண்ணும், அது அழிக்கும். புரியுதுங்களா? ஆர் லெஸ் லைக்லி டு காஸ் ரெசிஸ்டன்ஸ். அதனால் ரெசிஸ்டன்ஸ் பவரும் கொஞ்சமாக தான் உருவாகும். சரிங்களா? அதனால் எப்பயுமே நேரோ ஸ்பெக்ட்ரத்தை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது அக்யூரேட்டாக டார்கெட் பண்ணி அழிக்கும், நுண்ணுயிர்களை செலக்ட் பண்ணி அழிக்கும். அதனால் எப்போயுமே நேரோ ஸ்பெக்ட்ரத்தை தான் செலக்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். ஓகே, அடுத்தது சூப்பர் பக் இஸ் டோம் used to describe strains of bacteria that are resistant to majority of antibiotics commonly used today. ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டன்ஸ் பவரை அதிகமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய பாக்டீரியாவுக்கு பேர் என்ன அப்படின்னா சூப்பர் பக் பாக்டீரியா. சூப்பர் பக் பாக்டீரியா அப்படிங்கிறது இது ரெசிஸ்டன்ட் பவரை இது உருவாக்கக்கூடியது. நிறைய ஆன்டிபயோட்டிக்கு இது ரெசிஸ்டன்ட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அந்த மாதிரி பாக்டீரியாவுக்கு பேர் சூப்பர் பக் பாக்டீரியம். பொதுவாக இந்த சூப்பர் பக் பாக்டீரியாவை சில விஷயத்துக்காக இப்போ அதை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வரையும் இருக்கட்டும். ஸோ நம்ம இன்னொரு கிளாஸில் அடுத்த டாபிக் ஃபெர்மெண்டட் பெவரேஜஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.